கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் இந்திய கல்வி போராளிகள். இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன். பெண்களோட விடுதலை பெண்களால் மட்டும் சாத்தியமானதில்லை. பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அத்தியாயம் 12. கட்டாய இலவச கல்வியின் முதல் போராளி. 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இந்தியாவில் 2009 நிறைவேறியதை நாம் அறிவோம். இன்று பேச்சுரிமை, எழுத்துரிமை போல அடிப்படை ஆரம்ப கல்வி என்பது ஒவ்வொரு இந்திய குழந்தைக்கும் அடிப்படை உரிமை ஆக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் சட்டம் கல்வி பெறுவதை குழந்தைக்கு ஒரு அடிப்படை உரிமையாக ஏற்றுக்கொள்ள விடுதலைக்கு பின் 62 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. என்றாலும் இந்த கல்வி உரிமை சட்டத்தை நமது அரசியல் சட்டத்தின் அங்கமாக்கிட நடந்த போராட்டங்கள் பல. 100 வருடங்களுக்கு முன் 1909 கட்டாய இலவச கல்வி இந்திய குழந்தைகளின் உரிமையாக்கிட முதல் சட்ட வடிவை ஆங்கிலேயர் ஆட்சியில் அறிமுகம் செய்து அதற்கான கடுமையான போராட்ட இறங்கியவர்தான் கோபாலகிருஷ்ண கோகலே. 1835 இந்தியாவில் அறிமுகமான மெக்காலே கல்வி கட்டண கல்வி ஆகும். இந்தியாவின் ஒட்டுமொத்த குரல் வலையை நெருக்கி பிரிட்டிஷ் ஆட்சி வசூலித்த வரிப்பணம் அனைத்தும் இங்கிலாந்து கொண்டு செல்லப்பட்ட போது அதை இந்தியாவின் சமூக போராளிகள் கடுமையாக எதிர்த்தனர். ஏற்கனவே நாம் பார்த்தது போல ராஜாராம் மோகன் ராய் முதல் ரமாபாய் சரஸ்வதி வரை பலரது போராட்டங்களால் பணிந்த காலனித்துவ அரசு கவர்னர் ஜெனரல் ஆக்லாந்து என்பவரது காலத்தில் 43ஆம் ஷரத்து கிளாஸ் 43 என்பதை சட்டமாக்கியது. அதன்படி வசூலாகும் வரிப்பணத்தில் குறைந்தபட்சம் 10% கல்விக்கு செலவிடப்பட வேண்டும். மும்பையின் எல்பின்ஸ்டன் பிரபு, சென்னை மாகாணத்தின் சர் தாமஸ் மன்றோ ஆகியோர் மக்கள் நல மனசாட்சியோடு அத்தொகையை கல்வி கூடங்களுக்கு செலவிட்டனர். மற்ற இடங்களில் ஐரோப்பிய நூல்களை, பைபிள் உட்பட இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்து அச்சாகி வெளியிடுவதை கல்வி பணி என அழைத்து கொண்டு ஏமாற்றினார்கள். கல்வி நிலையங்களை உருவாக்கி அதை தேவாலயங்களுக்கும் பிரிட்டிஷ் அடிவருடிகளுக்கும் லீஸுக்கு விட்டார்கள். இதற்கு அயல்பதம் லைசஸ் ஃபேர், அரசு தலையிட முடியாது என்று பொருள். கட்டாய கட்டண வசூல் நடக்கும் கல்வி கடைகளைப் போல அவை செயல்பட்டன. 1900ஆம் ஆண்டு கர்சன் பிரபு அதே நிலையை உயர்கல்விக்கு நிலைநாட்ட முயற்சி எடுக்கிறார். அதற்காகவே 1902 ரெய்லி பிரபு என்பவர் தலைமையில் பல்கலைக்கழக கல்விக்குழு அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகள் மேலும் கல்வியை சாதாரண மக்களுக்கு எட்டாக்கனி ஆக்கின. அனைத்து கல்வி நிலையங்களின் தலைமையும் வெள்ளைக்கார துரைமார்களுக்கு தாரை வார்க்கப்பட்டது. இந்திய பல்கலைக்கழக சட்டம் 1904 கொண்டு வந்த கர்சன் பிரபு இந்தியாவின் சாதாரண அடித்தட்டு மக்களுக்காக எந்த புதிய கல்வி நிலையமும் தொடங்க முடியாத ஒரு முட்டுக்கட்டையாக அதை பயன்படுத்துகிறார். இதனை எதிர்த்து கிளர்ந்தெழுந்த கல்வியை இந்தியர்களின் அடிப்படை உரிமையாக்கிட மக்களை திரட்டி பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்தியவர் கோபாலகிருஷ்ண கோகலே. வருடம் 1902. பூனாவின் பிரபல ஃபெர்குசன் கல்லூரி அதன் முதல்வரே பெரிய மாணவர் எழுச்சியை தலைமை பொறுப்பேற்று கட்டாய வசூல் கல்வியை கட்டாய இலவச கல்வியாக்கு என கேட்டு வீதியில் இறங்குகிறார். போராட்டம் வலுப்பெறுகிறது. கல்லூரி முதல்வர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட அந்த மனிதரை விரைவில் அரசால் தவிர்க்க இயலாமல் அவரை பிரிட்டானிய அரசின் இந்திய நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக்கிடும் நிர்பந்தம் இங்கிலாந்திலிருந்து வந்தது. அவர்தான் கோபாலகிருஷ்ண கோகலே. கோகலே 1866 மகாராஷ்டிர மாநிலத்தில் ரத்னாகிரி மாவட்டத்தில் கோட்லக் எனும் கிராமத்தில் பிறந்தார். ஏழ்மையான குடும்பம். கடும் பஞ்ச காலத்திலும் கல்வி கற்று எல்பின்ஸ்டோன் கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்றது 1884. கணித பேராசிரியர் ஆகும் முன்பே இந்திய விடுதலைக்காக குரல் கொடுத்த காங்கிரஸ் மகாசபையில் இணைந்தார். அதன் ஸ்தாபகர்களில் ஒருவர் கோகலே. 1894 அயர்லாந்தின் ஆல்ஃபிரட் வெப் என்பவரை இந்தியா கொண்டு வந்து காங்கிரசின் முதல் தலைவராக்கியவர் அவர். கோகலேவும் திலகரும்
அதன் இணை செயலாளர்கள் ஆனார்கள். திலகரும் கணித பேராசிரியர்தான். இருவரும் ஃபெர்குசன் கல்லூரியில்தான் அப்போது பேராசிரியர்களாக இருந்தார்கள். ஆனால் கடும் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள். அந்த கருத்து வேறுபாட்டின் அடிப்படைகளை நாம் ஆராய்ந்தால் கோகலேவின் கல்வி குறித்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ள முடியும். வரலாறு கோகலேவை மிதவாதி என்றும் திலகரை தீவிர விடுதலைவாதி என்றும் அழைக்கிறதே. அதன் அடிப்படை என்ன? ஒரே ஒரு உதாரணம் போதும். குழந்தைகள் திருமண தடை சட்டத்தை 1892 கொண்டு வர அரசை நிர்பந்திக்கிறார் கோகலே. அதை எதிர்க்கிறார் திலகர். பிரிட்டிஷ் அரசுக்கு எந்த சட்டமும் கொண்டு வர உரிமை கிடையாது. அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறட்டும். இந்த சட்டங்களை நாம் ஆட்சி அதிகாரம் பெற்று இயற்றுவோம் என்பதே திலகரின் உறுதி. ஆனால் கோகலே அதை பார்த்த கோணம் வேறு. உயர்சாதி இந்துக்கள் மற்றும் தீவிர மத பற்றாளர்களாகிய இஸ்லாமிய சீக்கிய இனத்தவர்களின் மக்கள் மீதான மூட நம்பிக்கை பழக்கங்களை பிரிட்டிஷாரின் உதவி கொண்டே மாற்றிவிட வேண்டும். தீண்டாமை உட்பட பல சமூக அவலங்களுக்கு எதிராக அவர்களோடு கைகோர்ப்பதில் தவறில்லை என்பது கோகலேவின் நிலைப்பாடு. முதலில் சமூக அவலங்களை களைவோம் என கோகலேவும், முதலில் பிரிட்டிஷாரை வெளியேற்றுவோம் என திலகரும் இரு அணியானார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை விட்டு போன பிறகு கல்வி என்பதை அடித்தட்டு மக்களுக்கு வழங்க எத்தனை உயர்சாதி இந்துக்கள் தயாராக இருப்பார்கள் என்று அவர் 1906 நடந்த கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கேள்வி எழுப்புகிறார். நமது மண்ணில் இன்றும் எதிரொலிக்கும் கேள்வி அல்லவா இது? அனைத்து மக்களுக்கும் அடிப்படை கல்வியை விலையின்றி கட்டாய உரிமையாக்கி அரசே வழங்க வேண்டும் என்கிற யோசனை உலக அளவில் யாருக்குமே உதிக்காத 1909 இந்திய சட்ட ஆலோசனை குழுவின் முன்பு ஆஜராகி தனது தீர்மானத்தை முன்மொழிந்தார் கோகலே. 1910 ஜனவரியில் தீர்மானம் சுற்றுக்கு விடப்பட்டது. கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வர அரசை நிர்பந்திப்பதே அந்த தீர்மானத்தின் நோக்கம். படித்திருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்தியர்கள் யாராக இருந்தாலும் பிரிட்டிஷ்காரர்களின் வேலையாட்கள். அவர்கள் சேவகர்கள், சர்வன்ஸ் என்று கொக்கரித்த கர்சன் பிரபு வெள்ளை துரைமார்களுக்கும் மேலே எந்த உயர் பதவியும், அது ICS முடித்தாலும் இந்தியர் பெற முடியாத நிலையை உருவாக்குகிறார். அப்போது இந்திய சேவகர் சங்கம், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி எனும் அமைப்பை உருவாக்கிய கோகலே விரைவில் தக்காணம் முழுதும் பணியாற்ற தக்காண கல்வி கழகத்தையும் ஏற்படுத்துகிறார். அந்த அமைப்பின் மூலம் இலவச பாடசாலைகள், மாலை நேர பள்ளிகளை ஏற்படுத்தி அரசில் வேலையிலிருந்த இந்திய அதிகாரிகளின் ஓய்வு நேரத்தில் ஏனைய இந்தியர்களுக்கு எந்த பாரபட்சமும் இல்லாமல் கல்வி அளிக்கும் திட்டத்தை அறிமுகம் செய்கிறார். ஆரம்ப கல்வி இந்திய குழந்தைகளின் பிறப்புரிமை என்று அவர் முழக்கத்தை முன்வைத்த போது திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை எனும் தனது பிரபல முழக்கத்தை முன்வைக்கிறார். இந்த வெளிச்சத்தில் கோகலேவின் கல்வி போராட்டம் வரலாற்றில் மங்கி போனாலும் அதை அருகிலே சென்று தரிசித்தால் நமக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. அவரது தீர்மானத்தில் இடம்பெற்றிருந்த 4 பிரதான அம்சங்களை பின்வருமாறு பட்டியலிடலாம். முதலாவது, 6 முதல் 10 வயது வரையிலான 5 ஆண்டு கல்வியை இந்திய குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியாக்கி விலையின்றி வழங்க வேண்டும். 2, ஆரம்ப கல்வியில் ஆங்கிலம் கூடாது. அது தாய்மொழியில் அல்லது பிராந்திய மொழியில் மட்டுமே வழங்கப்பட வேண்டும். 3வது, கட்டாய கல்வியின் செலவை மத்திய அரசும் மாகாண அரசும் 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 4வது, கட்டாய விலையற்ற கல்வியை அமல்படுத்த தனித்துறை ஏற்படுத்தப்பட்டு அதற்கு ஒரு செயலர் நியமிக்கப்பட வேண்டும். மேற்கண்ட அம்சங்கள் இன்று நிறைவேறா கனவாகவே உள்ளன. கல்வித்துறைக்கே முதலாக 1910 ஒரு செயலரை நியமித்த ஆங்கிலேய அரசு அவரது மீதி அம்சங்களை கிடப்பில் போட்டது. நாடு முழுதும் அன்னி பெசன்ட் அம்மையார் முதல் சர் வில்லியம் தாம்சன் உட்பட ஆங்கிலேயர்களே கூட கோகலேவின் தீர்மானத்தை தீவிரமாக ஆதரித்தனர். தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு கவலைப்படாமல் கோகலே 1911 அதை சட்ட முன் வடிவமாக்கி பில் மார்ச் 16 அன்று அரசின் பிரதிநிதிகள் சபையில் அறிமுகம் செய்தார். கடும் நிர்பந்தம் காரணமாக ஆங்கிலேயர்கள் அதை 15 உறுப்பினர்கள் கொண்ட ஆய்வுக்குழுவிற்கு அனுப்பினார்கள்.
நாடெங்கும் இருந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் முதல் கல்வியக பாதிரியார்கள் வரை பலரிடம் கருத்து கேட்டு 1912 மார்ச் 17 அன்று ஓராண்டு கழித்து ஓட்டுக்கு விட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ சபையில் 35க்கு 13 என்ற வித்தியாச கோகலேயின் கட்டாய கல்வி உரிமை சட்ட முன்வடிவை தோல்வியுற வைத்தார்கள். இந்திய மக்களுக்கே அதில் விருப்பமில்லை என்று ஒரு காரணமும் சொல்லப்பட்டது. அதே 1912 கோகலேவின் கல்வி பணிகளை அறிந்து அவரை தென்னாப்பிரிக்காவுக்கு அழைத்து அங்கே விடுதலை முழுக்க கூட்டங்களில் பங்கேற்க செய்து மகாத்மா காந்தி அவரை தனது அரசியல் குருவாக ஏற்றது வரலாறு. தனது கட்டாய விலையற்ற கல்வி சட்டம் தோற்றபோது கோகலே சொன்னார், இது எதிர்பார்த்ததுதான். எதையும் தீவிரமாய் முயன்று தோல்வி அடையும் சந்ததியாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இவை யாவும் மகத்தான தோல்விகள். விரைவில் ஒரு சந்ததி வரும். அவர்கள் மகத்தான வெற்றிகளை இந்திய அன்னையின் காலடியில் கொண்டு வந்து குவிப்பார்கள். இந்திய குழந்தைகளுக்கான முழுமையான கட்டாய விலையற்ற கல்வி உரிமையை பொறுத்தவரை கோகலே கனவு கண்ட ஒரு வெற்றி சந்ததி இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் உருவாகவில்லை என்பது மற்றும் ஒரு துயரக் கதையாகும். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.